எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம்குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் 9வது நாள் குழம்பாக நம்ம மாவடு மோர் குழம்பு பார்க்க போகிறோம். இந்த மாவடு மோர் குழம்புக்கு பின்னாடி ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்குது. என்னென்னா, இந்த நம்ம யூடியூப் வியூவர் ஒருத்தர், அவங்க பேரும் அனிதா தான். அவங்க மிகப்பெரிய ஹோட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லையும் இங்கேயும் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு அதனால் ரொம்ப ஈர்க்கப்பட்டு என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அதுலேருந்து தொடர்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மாறிவிட்டார் அவர். அவருடைய நல்ல உள்ளம் பாருங்கள். ஒரு நாள் வந்து என்கிட்ட ஒரு புத்தகம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, நோட்டு புத்தகம் 2 கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அக்கா, இந்த நோட்டு புத்தகத்தில் நிறைய குழம்பு வகைகள் இருக்குது. அதை நீங்கள் எங்கிட்ட இருக்கிறத காட்டிலும் உங்ககிட்ட இருந்தால் அது வந்து பயன்படும். நிறைய பேருக்கு நீங்கள் செஞ்சு காமிப்பீங்க, எல்லாருமே அது செஞ்சுட்டு பயனடைவாங்க. அதனால் இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு அந்த நோட்டு புத்தகம் ஒரு மாமி கொடுத்தாங்க. ரொம்ப வயதான மாமி. நிறைய அவங்க கைப்படவே எழுதியிருக்காங்க. குழம்பு, பொரியல், கூட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. இதை நீங்கள் செஞ்சு எல்லாருக்கும் யூடியூப்பில் செஞ்சு காமிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு முதல்ல அனிதாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாமி எப்படி கொடுத்ததாக சொன்னாங்கன்னா, மாமிக்கு இவங்க சின்ன உதவிகள் செஞ்சுருக்காங்க. அந்த மாமி அதனால் ஈர்க்கப்பட்டு இந்த நோட்டு புத்தகம் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒப்படைச்சதாக என்கிட்ட சொன்னாங்க. இப்போ அந்த மாமி நம்மக்கிட்ட இல்லை. அவங்க செய்த குழம்புகளை நான் செய்து காமிக்கும் போது அவங்க பேரை சொல்லிட்டு அவங்களுக்காக இந்த பதிவை சமர்ப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி இந்த பதிவு கூட அவங்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன். சரி, இந்த மாவடு மோர் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்ப்போம். கடைந்த தயிர் 300 கிராம், துருவிய தேங்காய் 1 கப், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினது நான் வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி இலைகள் 1 பிடி, மாவடு சாறுடன் 6, சிகப்பு மிளகாய் 2, கறிவேப்பிலை இலைகள் 1 ஈர்க்கு, கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, இந்து உப்பு தேவையான அளவு. பொருள்கள் இப்போ பார்த்தீங்க ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது இல்லையா? இருந்தால் கூட ரொம்ப சுவையாக இருக்கும். நான் நடுவில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம சாதாரண மோர் குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அதை விடவே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நிறைய பேர் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் குழம்பு வந்து சீக்கிரத்தில் போடுங்க, சமையல் ரெசிபி எல்லாம் செய்து காமிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் வீட்டில் ஒரு ரெனோவேஷன் சின்னதாக அங்கங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால என்னால் பதிவுகள் வந்து சீக்கிரம் தர முடியல. குறிப்பாக இந்த சமையல் பதிவுகள் கொடுக்க முடியல. ஏன்னா சமையல் அறையில் தான் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த மாவடு மோர் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள்கள் பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இதில் அரைக்க வேண்டிய பொருள்கள் என்னென்னு நான் சொல்கிறேன், நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. மாவடு நான் 6 சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கோங்க, அப்புறம் துருவிய தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அதை அரைச்சிடுறேன். பாருங்கள், நான் சொன்ன பொருள்களை போட்டு அரைச்சதில் நல்லா இந்த நிறம் வந்திருக்கு, பச்சை நிறம் வந்திருக்கு. நல்ல மணமாக இருக்கும் நீங்கள் அரைக்கும் பொழுது. அது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். குருணையாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறுபடும். அடுத்தது, நான் கடாய் ஒன்று அடுப்பு மேலே வச்சுக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் வச்சு சிம்மில் வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்குது. அது அந்த குழம்பை தாளித்து கொட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து சூடான பாத்திரத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு சிலிக்கானில் பிடி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட, எங்களுக்கும் வேணும், எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. அது நம்ம viha.online இப்போ வந்துருச்சு. அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்கும், அதை விட நல்லாவே இருக்குது. இப்படி நம்ம கை விரல்களில் மாட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது. இதை வந்து நம்ம 4 விரல் வந்து இதில் போட்டுக்கணும், 1 விரல் இதில் மாட்டிக்கணும். அதே போல் இந்த கைக்கும் 2 கைகளுக்கும் நான் பயன்படுத்துகிறேன். இது தரமான சிலிக்கானால் செய்யப்பட்டது. எவ்வளவு சூடாக பாத்திரம் இருந்தால் கூட இதால் எடுக்கலாம். ஏன்னா இப்போ பிடி துணியெல்லாம் பயன்படுத்தணுன்னா அது வந்து அடுப்பில் அந்த நெருப்பில் பட்டு கொஞ்சம் அது தீப்பட்டுச்சுன்னா துணி வந்து கருகி போயிடுது, இல்லை சமயத்தில் நம்ம கவனிக்கலைன்னா கொஞ்சம் ஆபத்தும் இருக்குது. அதனால் இது நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கடாய் வந்து நல்ல சூடாக தான் இருக்குது. இதை நான் அப்படியே எடுக்கிறேன், சுத்தமாக நம்ம கையில் படலை. இப்போது இந்த பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இதில் நான் கடுகு போட்டு தாளிச்சிடுறேன்.
கடுகு பொரியறப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது சிகப்பு மிளகாய் உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு கறிவேப்பிலைகள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது கடைஞ்சி வச்ச தயிர். உங்களுக்கு எவ்வளோ கெட்டி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கடைஞ்சிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க முடியாது அதனால். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொருளை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் மாவடெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சிம்லையே வச்சுக்கணும். காரணம் என்னென்னா, நமக்கு இது கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி மாதிரி வரும், அப்போ நம்ம பார்த்து இறக்கிடணும். இப்போது நம்ம இந்த மாவடு மசாலா அரைச்சி போட்டோம் இல்லையா, அந்த மாவடில் உப்பு இருக்குன்ற காரணத்தினால நம்ம தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் தான் சேர்க்கணும். உப்பு நீங்கள் பார்த்துக்கிட்டு பிறகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்க்குறேன், ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், கொஞ்சம் தான் கம்மியாக இருந்துச்சு. இப்போது இந்த குழம்புல பாருங்கள், மேலே மொட்டு மொட்டாக வருது இல்லை, இவ்வளோ தான் வரணும். இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விடக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விட்டோம்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஒரு தடவை கலந்துட்டு இன்னும் ஒரு தடவை மட்டும் மொட்டு வர்ற மாதிரி வச்சுக்கலாம், போதும். சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், 2 வகையான ஹீட் ரெசிஸ்டண்ட் பிடிகள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா நம்ம viha.online. அதில் ஒன்று இந்த மாதிரி ஒன்று இருக்குது. 2 பக்கமும் உள்ளே நம்ம விரல்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி விரல்கள் உள்ளே போட்டு நம்ம பாத்திரத்தை இறக்கலாம். இது நம்ம பிடி பாத்திரத்தை சைடில், இது நம்ம பிடி பாத்திரத்தை இப்படி 2 பக்கமும் பிடிச்சிக்கலாம். நம்ம துணி வச்சு எப்படி பிடிக்கிறோம் அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு. இது எவ்வளவு பாத்திரம் சூடாக இருந்தாலும் அந்த பாத்திரம் சூடு நம்ம கைகளில் படாமல் இந்த சிலிக்கான் பிடிகள் காப்பாற்றும். இப்போது இது வாங்கணுன்னா நம்ம viha.online. நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குது. கூகுளுக்கு போங்க, அங்கே www.viha போடுங்க, அப்புறம் .online ONLINE அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிடிகள் நான் காமிக்கிறேன் இல்லையா, இது மேலேயே இது இப்படி காமிக்கும்போது இந்த பகுதி வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் ஏரோ மார்க் ஒன்று காமிச்சிருக்கும். அதை தொட்டாலே போதும், அந்த ஏரோ மார்க்கை தொட்டாலே போதும். அப்படியே நம்ம viha.online ஷாப்பிங்க்கு கொண்டு போய் விட்டுடும். நீங்கள் அங்கே பார்த்து வாங்கிக்கலாம். இது வீட்டு உபயோக பொருள்கள்ன்ற தலைப்புக்கு கீழே இருக்கும். அதாவது ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே போய் பார்த்து வாங்கிக்கலாம். 2 முட்டை இங்கே அங்கே வந்தது. இதோடு நம்ம இறக்கிக்கலாம். இதுக்கு காய்கறி எதுவும் போடலாமான்னா தேவை கிடையாது. இதுக்கு நீங்கள் வடவம் பொரிச்சு அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுவையான மாவடு மோர் குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 20 நிமிடங்கள் போதும். அடுத்தது நான் இப்போ உங்களுக்கு நான் சமைச்சதை சுவை செய்து சரியாக வந்திருக்கான்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாரும் சொல்கிறீங்க நீங்களே சமைச்சு சாப்பிட்றீங்களே அப்படின்னு. நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க, அதுக்காக தான் நான் செய்து காமிக்கிறேன். அந்த மாவடு சுவை இதில் இறங்கிட்டு நல்லா புளிப்பாக நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவைங்க. நான் 2வது முறை இந்த குழம்பு செய்கிறேன், அவ்வளோ சுவையாக இருக்குது. அதாவது இந்த குழம்பு நம்ம சாப்பிட்டோன்னு வைங்களேன், தொட்டுக்க எதுவுமே வேணுன்றது தோணாது. மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள்,
வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.